சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உங்களுக்கு வெளிவந்த கேப்டன் மில்லர் படத்தை இப்போ தான் பார்த்தேன். தனுஷ், பிரியங்கா, சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன், அதிதி பாலன் ஆகியோர் நடிப்பில், அருண் மாதேஸ்வரன் அவர்கள் இயக்கத்தில், ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்களின் இசையில், சித்தார்த் நூனி அவர்கள் ஒளிப்பதிவில், நாகூரான் ராமச்சந்திரன் அவர்கள் எடிட்டிங்கில், சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதை வந்து 1940 அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான கதை தான். அந்த காலகட்டத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோயில், அங்கே அந்த கோயிலுக்குள்ளே ஒரு பழமையான சிலை ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற ஜமீன்தார் வந்துட்டு அந்த ஊர் கிராமத்து மக்களை வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே தீண்டாமையை காரணம் காட்டி உள்ளே விடாமல் அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு மேலே இருக்கிற ஆங்கிலேயர்கள் வந்து அந்த ஜமீன்தார்களையே எதிர்த்து மிரட்டி அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பழமையான சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் கோவப்பட்ட ஜமீன்தார் ஆங்கிலேயர்கிட்டருந்து அந்த சிலையை மீட்கிறதுக்கு சரியான ஆள் யார் என்னன்னு பார்க்கும்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய படத்தோட ஹீரோவான தனுஷோட உதவியை நாடுறாங்க. தனுஷ் ஆங்கிலேயர்கிட்டருந்து அந்த சிலையை எப்படி மீட்கிறார் அப்படின்றது தான் படத்தோட கதை. படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சிலை கதையை மெயின் கதையாக வச்சு பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தவிர்த்து விட்டு கேப்டன் மில்லர் அப்படின்றதுக்கு ஒரு கிளை கதை சொல்லப்படும். அந்த கதையை மெயின் கதையை வச்சு பண்ணியிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது ஆங்கிலேயர் காலகட்டத்தில் இராணுவ வீரனாகணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ இராணுவ வீரனாகிறான். அப்படி ஆனதை அவங்க கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல பார்த்தா தான் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடுற தன் ஊர் மக்களையே சுட வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுறார். அப்படிப்பட்ட சூழலில் ஹீரோவோட மனநிலையை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து கொஞ்சம் டச்சிங்காக ஃபீல் குட்டாக இருந்தது. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜெனரல் ஓட்டை, அந்த கதை வரலாறு நம்ம படிச்சிருப்போம். அந்த ஞாபகப்படுத்துகிற மாதிரியான சீக்வன்ஸ் தான். ஸோ அதை வந்து மெயின் கதையாக்கி அதை வந்து எலாபரேட் பண்ணி முழு கதையாக்கி பண்ணியிருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தவிர்த்துட்டு அதை கிளை கதையாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து சிலை கதைக்குள்ளே டைவெர்ட் ஆகி அதுக்கு சப்போர்ட்டாக நிறையா திருடர், காட்டுக்குள்ளே கொள்ளையர்கள் அப்படி நிறைய கதாபாத்திரங்கள் உள்ளே நுழைச்சி கதை பண்ணி பண்ணது வந்து படத்துக்கு மைனஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் 1940 கதை நடக்குது அப்படின்றத உணர வைக்கிறது வந்து காஸ்டியூம்ஸ் அண்டு செட் ஒர்க் வந்து ஞாபகப்படுத்துது. அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வரக்கூடிய அந்த கன்ஸு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதீதமாக அந்த காலகட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க மக்களை ஒடுக்கிறதுக்கும் அதில் அங்கே இருக்கிற ஒருத்தனை பிடிக்கிறதுக்கும் இவ்வளோ பெரிய பட தேவையா, இவ்வளோ கண் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு நம்ப முடியாத அளவுக்கு ஃபீலை தருது. அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக யதார்த்தமாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே. கமர்ஷியலுக்காக கொஞ்சம் அதீதமாக பண்ணி ரசிக்க முடியாத மாதிரியான ஃபீல் தான் நான் உணர்கிறேன். அதாவது படத்தில் மியூசிக் பார்த்தோம், ஜி.வி. பிரகாஷ் அவர்களோட பின்னணி இசை சில இடங்களில் சிறப்பாக இருக்குது, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இறைச்சலாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது மொத்தத்தில் படமாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது படத்தோட இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அவர் வந்து ஏற்கனவே வந்து ராக்கி, ஜானி காகிதம் அப்படின்ற 2 படங்கள் பண்ணியிருந்தார். சின்ன பட்ஜெட்னாலும் ஒரு சிறப்பான மேக்கிங்கான ஒரு படமாக பண்ணியிருந்தார். அப்படி ஒரு நல்ல இயக்குனர் வந்து பெரிய ஸ்டார் வெளியுள்ள ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணும்பொழுது தடுமாற வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இவரும் தடுமாறி இருக்காரோ அப்படின்ற ஃபீலை தான் தந்திருக்கு. இந்த படத்தை கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஃபீலை தான் இந்த படம் தருது. நன்றி. மீண்டும் இது மாதிரியான ஒரு படம் பற்றி பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உலகம். நன்றி, வணக்கம்.